ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த டெவில் வர்சஸ் ஏஞ்சல்ஸ் அப்படிங்கிற ஒரு டாஸ்க்கை கொடுத்தாங்க. ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டோடைய முகத்திரைகள் கிழிக்கப்பட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஜாக்லினை பற்றி சொல்லி தான் ஆகணும். ஏன்னா ஜாக்லின் அவர்கள் அவ்வளோ கேவலமான ஒரு எச்சத்தனமான ஒரு கேமை ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அது இன்னைக்கு எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. ஒட்டுமொத்த சோசியல் மீடியாக்கள்லையும் ஜாக்லினை போட்டு வறுத்து எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் எச்ச கேமர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி என்ன ஜாக்லின் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும். அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். நேற்றுக்கு ஜாக்லின் அவர்களை பார்த்துருப்பீங்க. ஜெப்ரி அவர்கள் 136 தோப்புக்காரணம் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ எங்கள் ஃப்ரெண்டை எப்படா நீங்கள்லாம் இப்படி தோப்புக்காரணம் போட வைக்கலாம், அவனால் முடியாது, செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழுதுட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டையும் பார்த்து, அதுவும் சொல்லப்போனால் டெவிலாக இருந்த நம்ம ஜாக்லின் அவர்கள் ஏஞ்சல்ஸ்க்கு எந்த தொந்தரவுமே கொடுக்கல. ஏன் அப்படின்னா அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப மோசமாக இருக்குது. இப்படி கொஞ்சம் கூட மனிதநேயம் இல்லாமல், மனிதாபிமானம் இல்லாமல் யாராவது நடந்துக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க ஜாக்லின் கூட. பார்த்திங்கன்னா நம்மளுடைய சௌந்தர்யா அவர்களும் இருந்துட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, ஜெப்ரிக்காக நீங்கள் பேசுகிறீங்க, மற்ற யாருக்காகவும் நீங்கள் பேசலை அப்படின்னு சொல்லி நம்ம நேற்றுக்கே ஒரு பெரிய விமர்சனம் பண்ணிட்டு இருந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சாப்புல. அந்த ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஏஞ்சல்ஸாக இருந்தவங்கலாம் டீமன்ஸாக மாறலாம், டீமன்ஸாக இருந்தவங்கலாம் ஏஞ்சல்ஸாக மாறிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சொன்ன உடனே இவங்கெல்லாம் பயங்கர குதூகலம் ஆகிட்டாங்க. ஓகே, நேற்றுக்கு அவங்க நம்மளை வச்சு செஞ்சதுக்கு இன்றைக்கி அவங்கள வச்சு செஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் இருந்துட்டு இருந்தாங்க. இப்போ ஜெப்ரி, ரஞ்சித், ஜாக்லின், அதுக்கப்புறம் ரயான், அதுக்கப்புறம் சௌந்தர்யா, இவங்க 5 பேர் தான் பார்த்திங்கன்னா அந்த கோவா கேங் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு அழகான கேங்கை அமைச்சு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஒரு ரூலை மட்டும் உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே கேம் வரக்கூடாது, கேம்குள்ளே ஃப்ரெண்ட்ஷிப் வரக்கூடாது அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ ஜாக்லின் அவர்கள் பார்த்தீங்கன்னா தனியாக உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல போயிட்டு ஜெப்ரி அவர்களும் ரஞ்சித் அவர்களும் அவங்கள எப்படியாவது ப்ரொவோக் பண்ணலாம், ட்ரிகர் பண்ணலாம், எப்படியாவது கோவப்பட வைக்கலாம். கோவப்பட வச்சோம் அப்படின்னா பேட்ச் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி நினச்சி மனுஷனுங்க கண்டமேனிக்கு பேசலைங்க, முட்டையை உடச்சி வாய்க்குள்ளே ஊற்றலைங்க, பச்சை மிளகாவை கடின்னு சொல்லலைங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உப்பை அள்ளி வாய்க்குள்ளே துருத்தலிங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல ஜாக்லினை. ஒன்றும் இல்லைங்க, ரஞ்சித் அவர்களும் ஜெப்ரி அவர்களும் பக்கம் உட்காந்துக்கிட்டு, ஏமா அவருக்கு கொடுத்துருமா, அந்த பேட்சை கொடுத்துருமா, அந்த ஹார்ட்டை கொடுத்துருமா, கொடுத்தா அப்படின்னா நாமினேஷன் ப்ரீ பாஸ் ஜெப்ரிக்கு கிடைக்கும், கொடுத்துரு 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 அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இது கேம். ஸோ அது கெஞ்சலாம், இல்லை ரொம்ப ஆக்ரோஷமாக நடந்துக்கலாம், இல்லை மனிதாபிமானத்தோடு நடந்துக்கலாம், இல்லை நடக்காமல் கூட போகலாம். அது பார்த்திங்கன்னா அவங்களுடைய கேரக்டரைசேஷன். நீங்கள் நேற்றுக்கு டெவிலாக இருக்கும்போது நான் டெவிலாக நடந்துக்க மாட்டேன், நான் ஒரு ஏஞ்சல், நான் தூய உள்ளம் கொண்ட ஒரு ஆள், நான் யாரையும் இந்த மாதிரிலாம் கஷ்டப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு ஆள் தானே. அதை தான் பார்த்திங்க அப்படின்னா ரஞ்சித் அவர்களும் ஜெப்ரி அவர்களும் ட்ரை பண்ணுறாங்க. அதாவது அவங்க மனசும் புண்படக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமான டாஸ்க்கும் கொடுக்கக்கூடாது, பனிஷ்மெண்ட்ஸும் கொடுக்கக்கூடாது அப்படின்றதுனால ஜெப்ரிக்கு நீ கொடுத்துருமா 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 இதுதான் சொல்கிறாப்புல ரஞ்சித் அவர்கள். வேறு எதுவுமே பேச கிடையாது. ஸோ உடனே ஜாக்லினுக்கு பயங்கரமாக கோவம் வந்துட்டு அந்த ஆட்டை எடுத்து பார்த்திங்கன்னா ஜெப்ரிக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதனால் பயங்கர கோவம் அடைகிறாங்க ஜாக்லின் அவர்கள். ஏன்னா இதை ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித்துக்கு ஒரு டேக் கிடைக்குது. ஸோ இது ஏன் இப்படி பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இஷ்டத்துக்கு கத்துறாங்க, அழுகுறாங்க, போய் ரயானை கட்டி பிடிச்சி இப்படியெல்லாம் பண்ணவே கூடாது, ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. இங்கே பாருங்கள், அவங்க கேட்டது, அவங்க சொன்னது வெரி வெரி சிம்பிள். இந்த பேட்சை கொடுத்துருங்க, நாமினேஷன் ஃப்ரீ பாஸை ஜெப்ரி வாங்கிப்பான் அப்படின்றது தான். ஸோ இதனால் ட்ரிகர் ஆன ஜாக்லின் அவர்கள், நீ எப்படி என்னை இப்படி கேட்கலாம், நம்ம அப்படி தான் பழகிட்டு இருந்தோமா, நீங்கள் எப்படா என்னை இப்படி கேட்கலாம், ஜெப்ரிக்காக 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 அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்தீங்கன்னா ரயான்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்மளோட ஜெப்ரிக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. சௌந்தர்யா அவர்கள் அப்பயே கேட்குறாங்க, என்ன அப்படி சொல்லிட்டாங்க, ஒன்று என்ன தான் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை எப்போ பார்த்தாலும் நாமினேஷன் ப்ரீ பாஸ் நாமினேஷன் ப்ரீ பாஸ்னே சொல்கிறாங்க சவுண்ட் அப்படின்லாம் சொல்கிறாங்க. சௌந்தர்யாவுக்கு இதில் உடன்பாடே கிடையாது ஜாக்லின் பண்ணுறதுல. அதுக்கப்புறம் உள்ளர வராங்க. உள்ளர வந்தபோது பார்த்தீங்கன்னா, நீங்கள் நான் இன்னும் ஒரு பெரிய அப்பா மாதிரி பார்த்துட்டு இருந்தேன், ஆனால் நீங்கள் இப்படிலாம் பேசுவீங்க, இப்படியெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமாக என்னால் அதை ஜீரணிக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாக்லின் சொன்ன உடனே ஜாக்லின் மேலே வெறுப்பை அள்ளி வீசிட்டு இருக்காங்க சோசியல் மீடியாக்களில். இப்போது இது நாமினேஷன் ப்ரீ பாஸுக்கான ஒரு டாஸ்க். இந்த டாஸ்க்கை இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்லியிருக்காங்க. ஆனாலையும் அதை பிரேக் பண்ணி ரொம்ப பொறுமையாக நிதானமாக இந்த நாமினேஷன் ப்ரீ பாஸ்க்காக அந்த பேட்சை கொடுத்துருமா ஜெப்ரிக்கின்னு சொன்னதில் உங்களுக்கு என்னங்க கஷ்டமாக இருக்க போகுது. இதுக்கு நீ இப்படி பேசிட்டு அப்படி பேசிட்டு அப்பா ஸ்தானத்தில் பார்த்தா அப்பாவாக இருந்துட்டு நீங்கள் இப்படி பேசலாமா அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்? அப்பான்றது ஒரு ஸ்தானம் தாங்க.
ஆனால் அப்பா கிட்ட இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் கோவப்படுவீங்க அப்படின்னா நான் என்ன சொல்ல வர்றது? ஒரு பக்கம் ஜெப்ரி பயங்கர கோவப்படுறான். அது மட்டும் இல்லாமல் ரஞ்சித் ஒரு பக்கம் வந்து பயங்கரமாக கோவப்படுறாரு. கோவப்படுறது மட்டும் இல்லாமல் அந்த பேட்சே எனக்கு வேணடா அப்படின்னு சொல்லிட்டு பிச்சு எரிஞ்சு போகிறாப்புல. இது வந்து டாஸ்க்கு தானே, அந்த டாஸ்க்கு தான் நான் வந்து ட்ரை பண்ணேன், உன்னை ப்ரோவோக் பண்ணுறதுக்காக நான் ஏதோ சம்திங் பாயிண்ட்டை வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் சொல்லும்போது அதுக்கு ஜாக்லின் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரோவோக் பண்ணுறதுனா ப்ரோவோக் பண்ணணும், ட்ரிகர் பண்ணுறதுனா ட்ரிகர் பண்ணணும், நீங்கள் என்ன உட்காந்துக்கிட்டு கெஞ்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக கெஞ்சு கூடாதான், ப்ரோவோக் பண்ணுமா ட்ரிகர் பண்ணுமா, அது அவங்க ஸ்டைல் ஆஃப் ப்ரோவோக், ட்ரிகர் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ஜாக்லினுடைய கதை இதுக்கப்புறம் வந்து முடிஞ்சு போச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். அது 1000 தடவை சொல்லிட்டாங்கங்க. எப்படி நீங்கள் இப்படி கேம் ஆடலாம், எப்படி நீங்கள் இப்போ கேம் ஆடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா கூட பரவாயில்ல. உன்னை நான் அப்பா ஸ்தானத்தில் பார்த்தேன், நீங்கள் கடைசியாக இப்படிலாம் பேசுவீங்கன்னு சொல்லிட்டு சத்தியமாக நான் எதிர்பார்க்கலன்றாங்க. என்னம்மா பேசுனீங்க, என்ன தான் அப்படி பேசிட்டார் அவர் அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா சௌந்தர்யா அவர்கள், அதுக்கு வந்து ஜாக்லின் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த நாமினேஷன் ப்ரீ பாஸ் தான் இவங்களுக்கு முக்கியமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இவங்க வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எதுக்கு இது ஒரு அழுகை, ஒரு நாடகம், இது ஒரு டாஸ்க் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியுது. உங்களால் டெவிலாகவும் பண்ண முடியல, ஏஞ்சல்ஸாகவும் பண்ண முடியல, இப்படியும் இருக்க முடியல, அப்படியும் இருக்க முடியலனா நீங்கள் என்ன இதுக்கு வந்து நீங்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே விளையாடுறதுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு வந்து இருக்குது ஆஸ் எ ரிவ்யூவராக. ஸோ அதனால் நான் வந்து கேட்குறேன், எதுவுமே உங்களால் பண்ண முடியாதுன்னா ஏங்க இப்படிலாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சௌந்தர்யா பரவாயில்லைங்க, நேற்றுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டாக பிஹேவ் பண்ணாங்க. பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே டோட்டலாக சேஞ்ச் அவுட் ஆனாங்க. ஆனால் அவங்க தன்னிலை மாறாமல் தான் வந்து இருக்காங்க. சொல்லப்போனால் அவங்க கோவப்படணுன்னா கோவப்படுறாங்க, அதே மாதிரி சாதுவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா சாதுவாக வந்து இருக்காங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அது பார்க்கும்போது அவங்களுடைய ரியல் கேரக்டர் வந்து தெரியுது. இப்போ நேற்றுக்கு ஜெப்ரிக்காக வந்து அவ்வளோ தூரம் வந்து பண்ணாங்க இல்லையா, யார், ஜாக்லின் அவர்களும் சௌந்தர்யா அவர்களும். அதே வந்து இன்றைக்கி வந்து மஞ்சரி அவர்களை எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் வந்து பார்த்திங்கன்னா டெவில்ஸ் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு முட்டி போட வச்சாங்க. ரொம்ப நேரம் வந்து முட்டி போட வச்சாங்க. யாருமே வந்து ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, நேற்றுக்கு தான் அப்படி அவங்க மோசமாக வந்து பண்ணிக்கிட்டாங்க, மனித நியாயம் இல்லாமல் வந்து நடந்துக்கிட்டாங்க, மனிதாபிமானம் இல்லாமல் நடந்துக்கிட்டாங்க, நீங்கள் ஏன்டா அதேவே ரிப்பீட் பண்ணுறீங்க, அந்த மாதிரி முட்டி போட வைக்காதீங்களா, தயவுசெய்து எழுப்பி விடுங்கடா, அவங்களுக்கு வந்து முட்டி வலிக்கண்டா அப்படின்னு சொல்லி யாருமே சொல்லலையே. யாரும் சொல்லலைன்னா கூட பரவாயில்ல, ஜாக்லினும் சௌந்தர்யாவும் ஏன் சொல்லலை அப்படிங்கிற கேள்வி வந்து வருது இல்லை. அப்போ உங்கள் டீமில் ஒரு ஆளுக்கு வந்தாக்கா அது பேர் வந்து ரத்தம், மற்றவங்களுக்கு யாராவது வந்தால் தக்காளி சட்னி, அப்படி தானே அர்த்தம். ஸோ நேற்றுக்கே சொல்லியிருந்தோம், ஜெப்ரிக்கு வந்து பண்ணும்போது கேட்ட சௌந்தர்யாவும் ஜாக்லின் அவர்களும் பவித்ராவுக்கு நடக்கும்போது ஏன் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல வந்து அந்த செல்ஃபிஷ்னஸ் வந்து தெரியுதா, புரியுதா உங்களுக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. சாதாரணமாக சொன்ன வார்த்தைகளை வச்சுக்கிட்டு இவ்வளோ தூரம் அழுந்து உங்களை வந்து நான் அப்பா மாதிரி பார்த்தேன், நீங்கள் வந்து இப்படி பேசிட்டீங்க, இப்படி பண்ணிட்டீங்க, அப்படி என்ன தான் பேசினார், அப்படின்னா கோபமாக பேசினார், டேஷ் 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 அப்படிங்கிற வார்த்தைகளை வந்து யூஸ் பண்ணார், இல்லை முட்டையை உடச்சி வாயில் ஊற்றுனாரா, இல்லை மிளகாவை கடிங்கன்னு சொன்னாங்களா, இல்லை உப்பை அள்ளி வாய்க்குள்ளே அப்பனாரா, என்ன பண்ணிட்டாரு, ஒன்றுமே பண்ணல. நாமினேஷன் ப்ரீ பாஸ் வேணும், அந்த ஸ்டாரை வந்து கொடுத்துட்டா அப்படின்னா நல்லாயிருக்கும், அவ்வளோதான் சொல்லிட்டு இருக்காரு, திரும்ப திரும்ப சொல்கிறாரு. அது உங்களுக்கு கோவம் வருதுனாக்கா, கோவம் வந்துச்சுப்பா நான் வந்து ட்ரிகர் ஆனேன், அதனால நான் பேட்சை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அசால்ட்டாக வந்து போயிருக்கலாம். இல்லைன்னா அந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம் ரஞ்சித் கிட்டேயும் ஜெப்ரி கிட்டேயும். ஆனால் அதுக்கு ஒரு ட்ராமா வந்து இது பண்ணி அதை வந்து ஸ்பாயில் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பண்ணி விட்டாங்க நம்மளோட ஜாக்லின் அவர்கள். பார்க்கும்போதே தெரியுது நல்லா ஒரு எச்ச கேம் வந்து விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஜாக்லினுடைய எச்ச கேம் அப்படின்னு நான் சொல்கிறேன்ல, அவங்க மேலே இருக்கக்கூடிய வன்மமெல்லாம் எனக்கு வந்து கிடையாது. எல்லா பிளேயர்ஸும் எனக்கு ஒன்று தான். நான் வந்து ரிவ்யூ பண்ணணுன்னா நேர்மையாக பண்ணணும்னு நினைக்கிறேன். எதுக்காக நான் அதை வந்து திருப்பி வந்து பதிவு பண்ணுறேன் அப்படின்னா, நிறைய இடங்களில் வந்து இவங்க எச்ச மாதிரி விளையாடுறாங்க, எச்ச மாதிரி கேம் ப்ளே பண்ணாத, எச்ச மாதிரி நடந்துக்காது அப்படின்னு சொல்லி நேற்றுக்கு தர்ஷிகா கூட வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இப்போ தான் சோஷியல் மீடியாக்களில் நிறைய தரவுகளை வந்து பார்த்தேன், நிறைய இடங்களில் வந்து அந்த வார்த்தைகளை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஆள் நாமினேஷன் ப்ரீ பாஸ் வேணும், நீங்கள் வந்து தயவுசெய்து இந்த பேட்சை கொடுத்துருமா அப்படின்னு சொன்னது உங்களுக்கு ஏதாவது ஹர்ட் ஆகிற மாதிரி வந்து இருக்கா? சரி, அப்படியே ஹர்ட் ஆனாலையும் இது வந்து ஒரு டாஸ்க்கு, இவங்க நம்மக்கிட்ட இப்படி தான் வந்து பேச முடியும், பழக முடியும் அப்படிங்கிறத கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாத ஒரு பிளேயரால் எப்படிங்க ஒரு கேமை வந்து நல்ல கேமை வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க? ஒன்று. இரண்டாவது விஷயம், நம்ம கேங்குக்குள்ளே ஒருத்தனுக்கு வந்து நடந்தால் கேட்கக்கூடிய ஜாக்லினுக்கு, அந்த அநீதியை கேட்கக்கூடிய ஜாக்லினுக்கு இன்னொருத்தனுக்கு வந்து நடக்கும்போது கேட்குறதுக்கான திறன் இல்லாமல் போயிடுச்சா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அப்படியே மூணாவது பாயிண்ட் எடுத்தோம் அப்படின்னா, அப்படி திறன் இல்லாத போது நீங்கள் செல்ஃபிஷ் கேம் தானே விளையாடிட்டுருக்கீங்க அப்படிங்கிறது நல்லா புரியுது. ஸோ இப்போது ஜெப்ரி அவர்கள் ரியலைஸ் பண்ணுறாரு, இந்த அக்கா ஏதோ நம்மளை வந்து மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, ஏதோ தப்பாக போர்ட்ரேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெப்ரியும் கோவப்பட்டு அந்த பேட்சை எடுத்து சோபாக்கிட்டே வந்து வச்சுட்டு வந்திருக்காப்புல. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்தான் பார்க்கணும். இந்த கோவா கேங் தொடர்ந்து வந்து இருக்குமா, இல்லை
அது சல்லியாக உடஞ்சி நொறுங்குமா அப்படிங்கிறத பார்க்கணும். எப்படி ஜெப்ரி அவர்களுக்கு ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா தோன்றியிருக்கோம் டிஃப்ரெண்ட்டாக, அதே மாதிரி ரஞ்சித் அவர்களுக்கும் தோன்றிருக்கு, அதே மாதிரி சௌந்தர்யா அவர்களுக்கும் அந்த எதிர்ப்பு உணர்வு வந்து வந்திருக்கு. ஸோ பார்ப்போம் இந்த கேங் வந்து உடையாமல் இருக்குமா உடையுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.